உண்மையை சொல்லணும் அப்படின்னாக்கா நமக்கு வந்து ஒரு வெல்கம் பேக் டு ஜிஎன்டி ஃபேமிலி. இன்னைக்கு ஒரு சூப்பரான வெஹிக்கிளோட உங்களுக்கு பார்க்க வந்திருக்கேன். நான் உங்களுக்கு என்ன வெஹிக்கிள் அப்படின்னு உங்களுக்கு பார்த்துருப்பீங்க தமிழ்லேயே. உங்களுக்கு இருந்தாலும் நான் சொல்கிறேன் உங்களுக்கு. நம்மலாம் சின்ன பிள்ளையா இருக்க பிள்ளைலேருந்து சரிங்க, இப்போ வரைக்கும் சரிங்க, நம்ம வந்துட்டு ஒரு கிளாசிக் 350 ஆகட்டும், இல்லை ஹிமாலயன் ஆகட்டும், இல்லை எந்த வெஹிக்கிள் புல்லட் ஷோரூம் நானே எப்படி சொல்ல பார்த்தீங்களா, ராயல் என்ஃபீல்டில் என்ன வெஹிக்கிள் எடுத்தாலுமே நம்ம முதல்ல கேட்குறது மச்சான் புல்லட் வாங்கிட்டாடா அப்படின்னு கேட்குறது தான் நமக்கு அது. ஆனால் அவங்க வந்து ஹிமாலயன் எடுத்துருப்பாப்புல, அல்லது வந்து தண்டர்பர்ட் எடுத்துருப்பாப்புல, அல்லது வந்து கிளாசிக் எடுத்துருப்பாப்புல, அதெல்லாம் மறந்துடுவோம். நம்ம ஃபஸ்ட்டு கேட்குறது மச்சான் புல்லட் வாங்கிட்டாடா அப்படி தான். அதே மாதிரி வந்துட்டு ராயல் என்ஃபீல்ட் ஷோரூம் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்க மாட்டாங்க. சார் புல்லட் ஷோரூம் எங்கே சார் இருக்குது அப்படின்னு கேட்பாங்க. அந்த அளவுக்கு நம்மள எல்லாத்தையும் ஆட்கொண்டிருக்கிறது தான் இந்த புல்லட்டுங்க. இந்த புல்லட் 350 அப்படிங்கிறது வந்துட்டுங்க வெறும் பேர் கிடையாது. அது வந்து நம்மளோட கலந்த ஒரு உணர்வு மாதிரிங்க. அது நம்ம எத்தனை படத்தில் பார்த்துருவோம், பழைய படத்துலேருந்து உங்களுக்கு இது புல்லட்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு இந்த புல்லட் வந்து கிட்டத்தட்ட 10 டிக்கெட்டாக நம்மள எல்லாத்தையும் ஒரு ஆட்கொண்டிருந்தா சும்மா வாங்க. அது அந்த புல்லட்டை பற்றி நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோங்க. இன்றைக்கி எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச புல்லட்டு, ரொம்ப நாளாக உங்களுக்கு காட்டு வச்சுருந்தேன் அந்த புல்லட்டுங்க, புல்லட் 350ங்க. சும்மா பட்டாசாக இருக்குது பாருங்கள் வெஹிக்கிள். இந்த வெஹிக்கிளை பற்றி தான் பேச போகிறோம் நம்ம இன்றைக்கி. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்மளோட வீடியோ ஃபஸ்ட் டைம் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னாக்கா தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க நம்ம சேனலை. அப்போ தான் நான் போகிற எந்த வீடியோ தான் அப்டேட் உங்களுக்கு கிடைக்கும். உங்களுக்கு அது வீடியோக்குள்ளே போகலாமா? வாங்க. இன்றைக்கி நம்ம புல்லட்டில் என்ன மாடல் இருக்குது, என்ன ப்ரைஸ் இருக்குது, எவ்வளோ மைலேஜ் அப்படிங்கிறத பார்ப்போம் நம்ம இன்றைக்கி. இது அவங்க புதுசாக சில அப்டேட்லாம் பண்ணியிருக்காங்க உங்களுக்கு, அதை பற்றி பார்ப்போம். நம்ம கிளாசிக் 350க்கும் நம்ம புல்லட் 350க்கும் சில வித்தியாசங்கள்லாம் இருக்குது, அதை பற்றி பேசுவோம் இன்றைக்கி நமக்கு. இந்த புல்லட்டை பொறுத்த வரைக்கும் மொத்தம் 4 வேரியண்ட்டாக கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. அவங்க கலர்ஸை பொறுத்த வரைக்கும் பேசிக் வேரியண்ட் வந்து பில்ட் ரெட் அப்படிங்கிற கலர் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. அதே போல் சில்வர் ரெட் அப்படிங்கிற கலரும் கொடுத்துருக்கு உங்களுக்கு. இதில் ஸ்டாண்டர்ட் பிளாக் மெரூன் அப்படின்னு கலர் இருக்குது உங்களுக்கு. டாப் வேரியண்ட் பிளாக் கோல்டுங்க. இன்றைக்கி நம்ம கூட இருக்கிறது வந்துட்டு ஸ்டாண்டர்ட் மெரூன் அப்படிங்கிற கலர் தான் நம்ம கூட இருக்குது இன்றைக்கி. இது வந்து மிடில் வேரியண்ட் அப்படிங்கிறாங்க உங்களுக்கு. ப்ரைஸை பொறுத்த வரைக்கும் 213 விலை ஆரம்பிக்குது உங்களுக்கு. இது ஆன் ரோட் ப்ரைஸே 213 தான். டாப் மாடல் வந்து 260. இப்போ நம்ம உட்காந்துருக்க வெஹிக்கிள், நம்ம இருக்க இந்த வெஹிக்கிள் 240, இந்த வெஹிக்கிள் வந்து 240 வருதுங்க உங்களுக்கு. இது இந்த வெஹிக்கிளை பொறுத்த வரைக்கும் டோட்டலாகவே எல்லாமே ஹாலஜன் தாங்க உங்களுக்கு. இண்டிகேட்டர் ஆகட்டும், நம்ம ஹெட்லைட் ஆகட்டும், உங்களுக்கு எல்லாம் ரெட்ரோ டிசைன் மாதிரி கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. எல்லாமே ஹாலஜன் தான் கொடுத்துருக்காங்க. நம்ம ரெட்ரோட டச் பண்ணக்கூடாது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பட் ஆனாக்கா ராயல் என்ஃபீல்ட் சார் நம்ம வந்து இப்போ 2024 20 போக போகிறோம். நம்ம கொஞ்சம் எல்இடி கொடுத்தாக்க சூப்பராக இருக்கும். ஏன்னா கிளாசிக்கில் எல்இடி கொடுத்தாச்சு நமக்கு. இல்லை ரெட்ரோ மாடல் தான் கரெக்டு தான். பட் ஆனால் கொஞ்சம் எல்இடி கொடுக்க பாருங்கள் உங்களுக்கு. கொடுத்தா கொஞ்சம் விஷயம் நல்லா இருக்கும் உங்களுக்கு. அது எவ்வளோ நாளும் நம்மளும் ஹாலஜன் வச்சு ஓடிட்டு இருக்குது, நமக்கு கொஞ்சம் மாறுங்க நீங்கள். பட் இந்த வெஹிக்கிளை பார்த்தீங்க அப்படின்னாக்க ஒரு டைகர் ஃபேஸ் வெஹிக்கிள் அப்படின்வாங்க. ஏன் சொல்கிறாங்க அப்படின்னாக்க இந்த இடத்துல மேலே கொடுத்துருக்காங்க ரெண்டு பல்ப் உங்களுக்கு. இந்த பல்ப்பு இந்த லைட்லாம் பார்க்க உங்களுக்கு வந்து நைட் நேரத்தில் லைட் அடிச்சாக்கா அப்படியே டைகர் ஃபேஸ் மாதிரி இருக்கும் உங்களுக்கு. இது லைட்டாக சும்மா ஆன் பண்ணி காட்டுறா பாருங்க நீங்கள். அப்படியே பார்த்தீங்கன்னா ஒரு டைகர் ஃபேஸ் மாதிரி இருக்கும் அப்படியே அப்படி. இந்த நைட் நேரத்தில் பார்க்குறப்ப 2 கண்ணும் அப்படியே ஃபேஸ் மாதிரி தெரியும் உங்களுக்கு. இது பார்க்குறதுக்கு உங்களுக்கு. இது அதே போல் இண்டிகேட்டர் மாட்டணும் உங்களுக்கு. எல்லாமே ஹாலஜன் தான் உங்களுக்கு எல்லாமே. இதில் டயர் ப்ரொஃபைலை பொறுத்த வரைக்கும் பழைய புல்லட் 350க்கும் இந்த புல்லட் 350க்கும் நல்ல ஒரு வித்தியாசம் இருக்குது. ஏன்னா பழையசில் வந்துட்டு ஃப்ரண்ட்லேயும் பேக்லேயும் ஒரே ப்ரொஃபைல் கொடுத்துருந்தாங்க. பட் இந்த வாட்டி என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னாக்க ஃப்ரண்ட்டில் 19 இன்ச்சில் உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் 100/90 செக்ஷனும் 19 இன்ச் டயரும், ரியரை பொறுத்த வரைக்கும் 120 செக்ஷனும் /80யும் 18 இன்ச் சைஸும் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. இது ரெண்டுமே வந்து டியூப் டயர் தான், டியூப்லெஸ் கிடையாது உங்களுக்கு. ஏன்னா நம்ம ரெட்ரோவில் இருக்கோம், நம்ம அதிகம் வச்சுக்க, நம்ம ரெட்ரோவில் இருக்கிறனால டியூப் தான் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. இது அழகான ஸ்போக்ஸ் தாங்க உங்களுக்கு. இது அலாயெல்லாம் ஒன்று தேவைப்படாது உங்களுக்கு. புல்லட்டை பொறுத்த வரைக்கும் என்றைக்குமே வந்து நீங்கள் அலாயில் எதிர்பார்க்க தேவையில்லை. நீங்கள் ஸ்போக்ஸை எதிர்பாருங்க. ஸ்போக்ஸ் வச்சா தான் சும்மா இருக்க வெஹிக்கிள் பார்க்குறதுக்கு உங்களுக்கு. அதே போல் பிரேக்கை பொறுத்த வரைக்கும் ஃப்ரண்ட்லேயும் டிஸ்க் தான், ரியர்லையும் டிஸ்க் தான். இந்த வெஹிக்கிளை பொறுத்த வரைக்கும் இதுவே வந்து பேசிக் மாடல் போனீங்கன்னாக்கா ஃப்ரண்ட்டில் டிஸ்க்கும் ரியராக ட்ரம்மும் கொடுத்துருக்காங்க. டிஸ்க் சைஸை பொறுத்த வரைக்கும் ஃப்ரண்ட்டில் 300 mm, ரியரை பொறுத்த வரைக்கும் 270 mm டிஸ்க் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. சஸ்பென்ஷன் பொறுத்த வரைக்கும் ஃப்ரண்ட்டில் டெலஸ்கோப் சஸ்பென்ஷனும், அதே போல் ரியரை பொறுத்த வரைக்கும் ட்வின் ஸ்டாக் அப்சார்வர் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. பிரேக்கை பொறுத்த வரைக்கும் இதில் டியூயல் சேனலும் இருக்குது, சிங்கிள் சேனல் ஏபிஎஸ் இருக்குது உங்களுக்கு. இதை பொறுத்த வரைக்கும் பைப்ரி பிரேக் தான் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. இது நல்ல பிரேக் தான். இது டிஸ்கை பொறுத்த வரைக்கும் சொல்லியாச்சு நம்ம உங்களுக்கு. நம்ம எல்லாருக்கும் பெரிய டவுட் இருக்கும் நமக்கு, என்ன அப்படின்னா புல்லட்னாவே ஒரு வைப்ரேஷன் இருக்குமே நமக்கு. அது தடன்னு இருக்குமே அப்படிங்கிற மாதிரி தான் உங்களுக்கு. அது எல்லாத்தையும் ரிஃபைன் பண்ணி தான் இந்த கொடுத்துருக்காங்க. ஜே சீரிஸ் பிளாட்ஃபார்மில் இந்த வெஹிக்கிள் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. 340cc
சிங்கிள் சிலிண்டர் ஏர் கூல்டு இன்ஜின் அப்படிங்கிறாங்க. அது பவரை பொறுத்த வரைக்கும் 20 ஹார்ஸ் பவர் உங்களுக்கு. ஜே பிளாட்ஃபார்ம் வந்தனால நமக்கு என்ன பெனிஃபிட் அப்படின்னு கேட்குறீங்க நீங்கள். உங்களுக்கு மெயினான பெனிஃபிட் இதுதாங்க உங்களுக்கு. இந்த இன்ஜினை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து 2 கம்பார்ட்மெண்ட் பிரிச்சிருக்காங்க உங்களுக்கு. இன்ஜினை வந்து அப்படியே சேசிஸில் உட்கார வைக்காம இவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னாக்கா, முன்னாடி சிங்கிள் ஃப்ரேமில் இருந்தது, இப்போ டியூல் ஃப்ரேமில் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. இங்கே பாருங்க, இங்கே ஒரு ஃப்ரேம் தனியாக பிரிச்சிருக்காங்க உங்களுக்கு. அதனால இதோட வைப்ரேஷன் எல்லாமே அதில் ஸ்ப்ரெட் ஆகிடுறதுனால உங்களுக்கு சேஸுக்கு வராது உங்களுக்கு. அதனால நமக்கு பாடிக்கு அந்த வைப்ரேஷன் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகாது உங்களுக்கு. ஃபியூல் டேங்கை பொறுத்த வரைக்கும் 13 லிட்டர் கொண்ட ஃபியூல் டேங்க் தான் அது உங்களுக்கு. ஆனால் அதே மாதிரி இதெல்லாம் வந்து ஹேண்ட்மேடில் செஞ்சுருக்காது உங்களுக்கு. கிளாசிக்கை பொறுத்த வரைக்கும், கிளாசிக் 350 பொறுத்த வரைக்கும் இந்த இடத்துல ஒரு ரப்பர் மாதிரி இருக்கும் உங்களுக்கு. அது வந்து நம்மளோட தொடை உட்காரத்துக்கு கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு. பட் இதில் வந்து அதெல்லாம் இல்லை, ஏன்னா ரெட்ரோ மாடல் அப்படிங்கிறனால. இந்த ரெட்ரோ மாடலில் இவங்க வந்து இந்த குயின் சிம்பிள் இருக்குது பார்த்தீங்களா, இந்த குயின் சிம்பிள் வந்து முன்னாடி இல்லாமல் இருந்துச்சு உங்களுக்கு. திரும்பி இந்த குயின் சிம்பிளை கொண்டு வந்திருக்காங்க உங்களுக்கு. அது ஒரு சூப்பராக பார்க்கறதுக்கு. இது ராயல் என்ஃபீல்டு எம்பில் தொட கொடுக்குது. இந்த வெஹிக்கிள் லென்த்தை பொறுத்த வரைக்கும் 2110 mm கொண்ட வெஹிக்கிள் இது உங்களுக்கு. பார்த்தாலே தெரியும் எவ்வளோ ப்ராடாக இருக்குன்னு உங்களுக்கு. இது வீல் பேஸை பொறுத்த வரைக்கும் 1390 mm கொண்ட வீல் பேஸ்க்கு. இது கிளாசிக் 350யும் இதுவும் ஒரே வீல் பேஸ் தான் உங்களுக்கு. லென்த்தை பொறுத்த வரைக்கும் ஒரு சின்ன மாற்றங்கள் இருக்குது உங்களுக்கு. வித்தை பொறுத்த வரைக்கும் 785 mm கொண்ட வித்துங்க இது உங்களுக்கு. 805 mm கொண்ட சீட் ஹைட் இது. பட் கொஞ்சம் சீட் ஹைட் பெருசு தான் உங்களுக்கு. இதுவே வந்து ஒரு 790, 795, 800 அப்படி இருந்தால் கூட ஓகே உங்களுக்கு. 895 சீட் ஹைட் உங்களுக்கு. இது புல்லட்னாவே ஸ்பிளிட்டர் ஸ்பீட்டாக கொடுத்துருந்தாங்க உங்களுக்கு. இது அதை வந்து இப்போ மாற்றி உங்களுக்கு ஃபுல் சீட்டாக கொடுத்துட்டாங்க உங்களுக்கு. ஃபுல் சீட்டாக கொடுத்தனால இன்னும் கொஞ்சம் ஸ்பேசஸ் நம்ம கிடைக்கும் நமக்கு உங்களுக்கு. இதுவே ஃபேமிலிக்கு இந்த வெஹிக்கிள் போகிறாங்க, ஃபேமிலியாக போகிறாங்க அப்படின்னாக்கா இன்னும் கொஞ்சம் கம்ஃபர்ட் இருக்குது உங்களுக்கு. குஷனும் ஜாஸ்தியாக இருக்குது உங்களுக்கு பார்க்குறதுக்கு. இதில் கொஞ்சம் சென்டர் எடுத்ததுக்கப்புறம் நமக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது அது தள்ளுறதுக்கு. சரி, பட் அந்த சீட் ஹைட் வந்து நமக்கு வந்து பெருசாக நம்மளை வந்து இம்பாக்ட் பண்ணல நமக்கு. அது அதாவது எப்படின்னாக்கா பேப்பர்ஸில் சொல்கிற மாதிரி தான் 805 அப்படிங்கிறது பேப்பரில் வேணால் பார்க்கலாம். மாட்டோம்னா எல்லா வெஹிக்கிலும் உட்கார மாதிரி இந்த வெஹிக்கில் உட்காரதுக்கு இருக்குது. ஏன்னா வந்து சீட்டு வந்து கொஞ்சம் ஃப்ரண்ட்டில் வந்து கொஞ்சம் இறக்கமாக தான் இருக்குது. அதனால் ஒன்றும் பெருசாலாம் ஒன்றும் இது இல்லை எனக்கு. என்னோட லெக்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னாக்கா, காரணம் என்னோட காலை பாருங்க உங்களுக்கு. ரொம்ப கஷ்டப்பட்டுலாம் ஒன்றும் ஊன முடியல என்னால். ஓகே, என்னால் நார்மலாக ஊன முடியுது எங்களுக்கு. ஒன்றும் கஷ்டமாலாம் இல்லை, ஒன்றும் வந்து எக்கிட்டு இப்படி ஊடணும் அப்படிங்கிற மாதிரிலாம் இல்லை. ஓகே தான் எங்களுக்கு. நம்மளோட ரைடிங் கம்ஃபர்ட் பார்ப்போம் நம்ம உங்களுக்கு. ரைடிங் கம்ஃபர்ட் பொறுத்த வரைக்கும் ஓகேங்க, நல்லா இருக்குது உங்களுக்கு. இப்போ கிளாசிக்கை பொறுத்த வரைக்கும் ஹேண்டில் பார் வந்து இன்னும் கொஞ்சம் இறக்கமாக இருக்கும். பட் இந்த வெஹிக்கிளை பொறுத்த வரைக்கும், நம்மளுடைய புல்லட்டை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் இப்போ புதுசாக கொஞ்சம் மேலே ஏற்றுற மாதிரி தான் இருக்குது உங்களுக்கு. அதனால ஹேண்டில் பண்ண ரொம்ப ஈஸியாக இருக்குது எனக்கு. ஹேண்டில் பொசிஷனும் கொஞ்சம் ஈஸியாக இருக்குது எனக்கு கிளாசிக்கை இப்போ கம்பேர் பண்ணுறப்ப எனக்கு. பட் என்ன ஒரு சின்ன விஷயம் அப்படின்னாக்கா, கிளச்சை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் ஒரு தூரமாக இருக்க மாதிரி இருக்குங்க. கொஞ்சம் டிஸ்டன்ஸ் இருக்குது. இது வரல உங்களுக்கு. என்னோட கை எங்கே இருக்குது, இந்த கை வரல எங்கே இருக்குது பாருங்க. அப்படியே கொஞ்சம் நான் கஷ்டப்பட்டு தான் கொஞ்சம் பிடிக்கிற மாதிரி இருக்குது. இதை மட்டும் கொஞ்சம் கம்மி பண்ணி தான் கொஞ்சம் நல்லா இருந்திருக்குன்னு தோணுது எனக்கு. பட் ரெட்ரோ டிசைன் நம்ம அக்செப்ட் பண்ணி தான் ஒன்றும் நம்ம இதெல்லாம் வேறு ஒன்றும் கிடையாது. ஃப்ரண்ட் கன்சோலை பொறுத்த வரைக்கும் எப்பொழுதும் போல் ராயல் என்ஃபீல்ட் கீ, நமக்கு கீயை போடுறதுக்கு நமக்கு கீ ஆப்ஷன் உங்களுக்கு அனலாக்லையும் இந்த இடம் டிஜிட்டல்லையும் கொடுத்துருக்காங்க. டிஜிட்டல்னால் ரொம்ப எதிர்பார்க்க தேவையில்லை நமக்கு. டிஜிட்டலில் என்னென்ன விஷயமா இருக்குது, ட்ரிப் மீட்டர் உங்களுக்கு, இது போல் விஷயங்கள் தான் இருக்குது உங்களுக்கு. இதில் இந்த இடத்துல முன்னாடி பேட்டரி சிம்பிள் இருந்துச்சு உங்களுக்கு. அதை எடுத்துட்டு ராயல் என்ஃபீல்டு அப்படின்னு அவங்களோட எம்பளத்தை வச்சிருக்காங்க உங்களுக்கு. இது டம்மி பண்ணி வச்சிருக்காங்க உங்களுக்கு. இது இப்போ உங்களுக்கு வேணும் அப்படின்னாக்க இந்த இடத்துல டம்மியான இடத்துல வந்துட்டு டர்ன் பை டர்ன் நேவிகேஷன் வச்சுக்கலாம் உங்களுக்கு. எப்படி நம்ம மீட்டியாரில் கொடுத்துருக்காங்க அதே போல் நம்ம இதில் டர்ன் பை டர்ன் நேவிகேஷன் செட் பண்ணிக்கலாம் நம்ம. இதில் அதுக்கான ஆப்ஷன் தான் இது. ஹேண்டில் பாரை பொறுத்த வரைக்கும் இதை வந்து இன்ஜின் கில் சுவிட்ச் அப்படிங்குவாங்க. அதுலேயே வந்து நமக்கு வந்து இன்ஜின் ஸ்டார்ட் கொடுத்துருக்காங்க நமக்கு. இந்த வெஹிக்கிளில் நமக்கு கில் ஸ்டார்ட் கிடையாதுங்க. அதுபோல் ஹசார் லைட் இங்கே கொடுத்துருக்காங்க நமக்கு. இது யூஎஸ்பி போட்டு வந்துருது. இதில் ஹெட்லைட் ஆன் ஆஃப் பாஸ் பண்ணுறதுக்கான இது சுவிட்ச் இங்கே கொடுத்துருக்காங்க நமக்கு. இதில் முன்னாடி இந்த இடத்துல வந்துட்டு நீங்கள் ரவுண்டாக பார்த்துருப்பீங்க உங்களுக்கு. இங்கே இங்கே பார்த்தா புல்லட் லிஃப்டிங் இங்கே ரவுண்டாக இருக்கும் உங்களுக்கு. இதில் அதே போல் இந்த பக்கத்தில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஸ்கொயரில் கொடுத்துருப்பாங்க. இப்போ 2 பக்கமே ஒரு ரெக்டாங்கில் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. இந்த பக்கமும் சரி, இந்த பக்கம் சரி, ரெக்டாங்கில் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. எக்ஸாஸ்ட் பைப்பை பொறுத்த வரைக்கும் டாப்பாட போனீங்க அப்படின்னாக்கா மேட் பிளாக்ல கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. நம்ம கொடுத்துருக்க மிடில் பார்டர் அப்படிங்கிறனால இது வந்துட்டு குரோமில் இருக்குது உங்களுக்கு. இப்போ எக்ஸாஸ்ட் நோட் பார்ப்போம் நம்ம. அந்த சவுண்டு தாங்க உங்களுக்கு. இப்போ எப்படி இந்த நாய்ஸ் எப்படி இருக்குது உங்களுக்கு கேட்குறது? உங்களுக்கு நாய்ஸ் தாங்க பட்டாய கலப்போம் உங்களுக்கு. இதில் அதே போல் இந்த சீட்டை பொறுத்த வரைக்கும் சிங்கிள் சீட் கொடுத்துருக்கனால நம்ம கம்ஃபர்ட்டாக உட்காரலாம் நமக்கு. அதே போல் இந்த கிராப் வீல் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. அசைஸை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து பேக் ரெஸ்ட் அதில் வாங்கிக்கலாம் நமக்கு. இல்லை இல்லை கிராப் வீல் கிடைக்கும் நமக்கு எப்பொழுது போல் உங்களுக்கு. இது நீங்கள் மாற்றிக்கிங்க உங்களுக்கு. மாத்திரம் கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும் உங்களுக்கு. இது கிரவுண்ட் கிளியரன்ஸை பொறுத்த வரைக்கும் 170 mm கிரவுண்ட் கிளியரன்ஸுங்க உங்களுக்கு. இது நம்ம இப்போ வண்டி ஓட்டி பார்ப்போம். நம்ம ஓட்டி பார்த்துட்டு கிரவுண்ட் கிளியரன்ஸை பற்றி நம்ம அப்படி பேசுவோம் நம்ம உங்களுக்கு. அதே போல் இந்த கிரவுண்ட் கிளியரன்ஸ் இருக்கிறனால நமக்கு வந்து ஆஃப் ரோட்லேயே ஓட்டுறதுக்கு ரொம்ப அருமையாக இருக்கும் உங்களுக்கு.
நம்ம வந்துட்டு லாங் ரைட் போகிறோம்னா நம்ம அப்போ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கொஞ்சம் வெயிட் ஜாஸ்தியாக தான் இருக்குது. 186 kg இது. அதாவது வண்டி ஓட்டுறப்ப தெரியாது நமக்கு. இது வண்டி ஓட்டுறப்பயோ இதெல்லாம் தெரியாது உங்களுக்கு. இதை பம்பு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நான் தள்ளுற மாதிரி மாட்டணும்னு வச்சு நம்ம முடிஞ்சு நமக்கு அதை கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். இப்போ இந்த வெஹிக்கிள் நம்ம வந்து வைப்ரேஷன் கம்மியாக இருக்குது அப்படின்னும் நம்ம இப்போ டெஸ்ட் பண்ணுவோம். நமக்கு அது செஸ் வெஹிக்கிள் ஆன் பண்ணுறேன் நான். இது ஒரு நார்மலான வைப்ரேஷன் தான் இது உங்களுக்கு. ஓகேங்களா? ஏன் அப்படின்னா ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா வண்டி வந்து ஸ்டார்ட் ஆன் பண்ணுறப்ப நமக்கு இருக்க அந்த வைப்ரேஷன் உங்களுக்கு. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அப்போ ஆறுது பாருங்க, அதுதான் உங்களுக்கு. அப்புறமேல வந்துட்டு நம்ம வந்து வண்டி ஓடிட்டு இருக்கு. நமக்கு வண்டி நம்ம போயிட்டே இருக்க ரொம்ப போயிட்டே இருக்கப்ப அதே இதுதான் இருக்கு பாருங்க உங்களுக்கு. இன்னும் தெரியுதா? இதுதான் கரெக்டான வைப்ரேஷன். பழைய வெஹிக்கிளுக்கு இந்த வெஹிக்கிளுக்கும் ரொம்ப ரிஃபைன் பண்ணியிருக்காங்க உங்களுக்கு. இது அதை வந்து நம்மளே கண்கூட பார்க்க முடியுது நம்மளால. வாங்க இப்போ வெஹிக்கிளை ஓட்டி பார்ப்போம். ஓட்டி பார்த்து நம்ம வந்து பாக்கி எல்லா விஷயத்தையும் பேசுவோம் நம்ம உங்களுக்கு. இது சூப்பராக இருக்குங்க. எனக்கு இன்ஜின் ஸ்மூத்தாக இருக்குங்க. இன்ஜின் நல்லா ஹாரன் பாருங்களா? அப்போ நல்லா சவுண்டு, ஹாரன் சவுண்டு உங்களுக்கு. சீட்டு நல்லா கம்ஃபர்ட்டாக இருக்குங்க எனக்கு. அப்படி புல்லட் ஓட்டுனா கெத்து தாங்க. அசால்ட்டாக 80 வந்துட்டாங்க நமக்கு. டயரை பொறுத்த வரைக்கும் பழைய வெஹிக்கிளுக்கு இந்த வெஹிக்கிளுக்கு டயர் மாற்றிருக்காங்க உங்களுக்கு. பழைய புல்லட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து 21 inch இருந்துச்சு. இப்போ 19 inch போட்டுருக்காங்க. ஃப்ரண்ட் 19 inch ரியரில் 18 inch கொடுத்துருக்காங்க உங்களுக்கு டயர் உங்களுக்கு. அதனால நம்ம காரில் நல்லா இருக்குங்க உங்களுக்கு. அது இப்போ இதே ஃபாஸ்ட்டாக வந்து திரும்புறாங்க அப்படின்னாக்கா நமக்கு திரும்ப தேவையில்லை. நம்ம உண்மையை சொல்லணும் அப்படின்னாக்கா நமக்கு வந்து ஒரு 80க்கு மேலே போகிறது கொஞ்சம் பயமாக இருக்குங்க எனக்கு. ஏன் அப்படின்னு தெரியல நமக்கு. இது ஒரு வண்டியோட வெயிட்டுக்கிறாலே தெரியல எனக்கு. இது வந்து ஏபிஎஸ் டியூவல் சேனல் ஏபிஎஸ் இந்த வெஹிக்கிள் இது. அதனால பிரேக் வந்து நல்லா தான் இருக்கும் உங்களுக்கு. இப்போ நான் பிரேக் அடிக்கிறேன். ஓகேங்க. இப்போ நம்ம வந்துட்டு 60ல் போயிட்டு இருக்கோம் நம்ம. இப்போ நான் இப்போ பிரேக் அப்ளை பண்ணுறேன். நான் பாருங்க இப்போ. ஓகே சூப்பருங்க. ஓகே இப்போ நான் திரும்பியும் ட்ரை பண்ணுறேன் உங்களுக்காக. அறுபதுல இருக்கு வண்டி. இப்போ நான் இப்போ பிரேக் அடிக்கிறேன். இப்போ பாருங்க 60 70 போயிட்டு இருக்கா. அடிப்பா பிரேக் அடிப்புமா. பிரேக் செம்மையா இருக்கு. சூப்பரா இருக்கு. ஆஃப் ரோட் பார்ப்போம் இப்போ. ஐயோ செம்மையா இருக்கு இந்த இடத்துல நமக்கு. நான் அந்த கிளச்சை பற்றி பேசினா உங்களுக்கு ஆல்ரெடி உங்களுக்கு இந்த கிளச்சு வந்து கொஞ்சம் தூரமாக இருக்குது, பிடிச்ச கொஞ்சம் பெயினாக இருக்குன்னு பாருங்கள். கண்டிப்பாக கொஞ்சம் பெயின் இருக்குது எனக்கு. எதனால் அப்படி சொல்கிறோம் அப்படின்னாக்கா, இதுவே வந்து நம்ம வந்து ஹைவேஸில் போயிட்டுருக்கோம். நம்ம வந்து லாங் ரைடு போகிறப்ப அதை பற்றி பிரச்சனை கிடையாது நமக்கு. அது ஓகேவா? இதுவே வந்து பம்பு டு பம்பு டிராஃபிக் சிட்டியில் ஓட்டுறோம் அப்படின்னாக்கா இது கொஞ்சம் நமக்கு வந்து கொஞ்சம் இரிட்டேட்டாக இருக்கும் நமக்கு. அது ஓகே. இந்த பக்கம் கொஞ்சம் ஆஃப் ரோட் மாதிரி இருக்குங்க நமக்கு. அது அதில் போவோம் நம்ம. இப்போ wow. இன்ஜின் உங்களுக்கு ஸ்மூத்தா இருக்கு. உங்களுக்கு வைப்ரேஷன் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த அளவுக்கு இல்லைங்க. இருக்கு, இல்லைன்னு சொல்ல முடியாதப்ப அந்த அளவுக்கு இல்ல. பழைய புல்லட் அளவுக்கு இல்ல இதுல. இப்போக்கே நம்ம வந்து சஸ்பென்ஸ்க்காக ஒரு இடத்துல ட்ரை பண்ணுவோம். நம்ம எப்போ பண்ணி பார்ப்போம். நம்ம அங்கே பண்ணி பார்ப்போம். நம்ம கொஞ்சம் மழைலாம் பெய்ஞ்சிருக்கு. வாங்க பார்ப்போம். ரெடியா? வாவ். பரவாயில்லைங்க. ஓகே, பெட்டரா இருக்குங்க. நல்லா இருக்குங்க. நல்லா இருக்கு. சஸ்பென்ஸ் நல்லா இருக்குங்க. அது நம்ம வெஹிக்கிள் ரைட் பண்ணோம். நம்ம பார்த்துருப்பீங்க. நம்ம வந்து அதில் பிரேக் பார்த்தோம். பிரேக்கை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து
பிரேக் யூஸ் பண்ணி பார்த்தோம் நமக்கு, அப்புறம் சஸ்பென்ஷன் பற்றி பார்த்தோம் நமக்கு, டாப் ஸ்பீட் வரைக்கும் போய் பார்த்தோம் நமக்கு. இப்போ மைலேஜ் பற்றி பேசுவோம் நமக்கு. மைலேஜை பொறுத்த வரைக்கும் புல்லட்லாம் சொல்கிறாங்க மைலேஜை பொறுத்த வரைக்கும் ராயல் என்ஃபீல்டில் சொல்கிறாங்க அப்படின்னாக்கா இது 35 to 40 அப்படிங்கிறாங்க. ஓகே, நீங்கள் அந்த புல்லட் 350 யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னாக்கா உங்களுடைய கருத்தை கமெண்ட் பண்ணுங்கள் எங்களுக்கு. ஏன்னா எங்களுக்கும் தெரிஞ்சுக்கும், பார்க்குற வியூவர்ஸுக்கும் தெரிஞ்சுக்கும் உங்களுக்கு எவ்வளோ வெஹிக்கிள் மைலேஜ் கொடுக்கு அப்படிங்கிறத. இந்த வெஹிக்கிளை பொறுத்த வரைக்கும் ஒரு 350cc ஒரு ரெட்ரோ மாடல் வெஹிக்கிள் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னாக்கா கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் ஒரு வாட்டி கண்டிப்பாக டெஸ்ட் பண்ணி பாருங்கள். நீங்கள் உங்களுக்கு பழைய புல்லட் 350க்கும் இப்போ இருக்க 350க்கும் நிறைய ரிஃபைன் பண்ணியிருக்காங்க உங்களுக்கு. அதை நீங்கள் வண்டி ஓட்டுறப்பே உங்களுக்கு வந்து ஃபீல் பண்ண முடியும். உங்களால் சஸ்பென்ஸ் பற்றி பெட்டராக தான் இருக்குது உங்களுக்கு, வைப்ரேஷன் கம்மியாக இருக்குது உங்களுக்கு. இன்றைக்கி நமக்கு வெஹிக்கிளுக்கு ரிவ்யூக்காக கொடுத்தது ஜாப் அசோசியேஷன் தஞ்சாவூர் தான். இவங்க தஞ்சாவூர், பட்டுக்கோட்டை மற்றும் திருவையாறில் இருக்காங்க. இவங்களோட காண்டாக்ட் நம்பர் கீழே கொடுக்குறவங்களுக்கு வெஹிக்கிள் பற்றி டீட்டெயில் கேட்டுக்கவங்களுக்கு டெஸ்ட் வெஹிக்கிள் அவைலபிளாக இருக்குது. வெஹிக்கிளை பற்றி உங்களோட கமெண்ட் ஏதாவது தெரிவிங்க, கருத்து தெரிவிங்க நீங்கள் உங்களுக்கு. அதே போல் கிளாசிக் 350க்கும் இந்த வெஹிக்கிளுக்கும் என்னென்ன வித்தியாசம் அப்படின்னு சொல்லிக்கோ நமக்கு. உங்களுக்கு இந்த வெஹிக்கிள் எந்த விதத்தில் உங்களுக்கு வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படிங்கிறத எனக்கு சொல்லுங்கள். அடுத்தது இன்னொரு வீடியோவில் சந்திக்கிற வரைக்கும் உங்களுடைய விடைபெறுகிறது உங்கள் பேட்ரிக்.